சிம்பிள் கால்குலேட்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் கால்குலேட்டரை எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு 2 எடிட் டெக்ஸ்ட் தேவை. ஏன்னா 2 இன்புட், அதாவது 2 நம்பர் தேவை. ஏன்னா எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் 2 ஆப்ரண்ட்ஸ் தேவை. ஸோ 2 எடிட் டெக்ஸ்ட் தேவை. எடிட் டெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் பேட்டர்ன் செட் பண்ணிக்கிறேன். தென் wrap content tag க்ளோஸ் பண்ணிட்டு hint செட் பண்ணிக்கிறேன். hint வந்து என்ன பண்ற போனா enter first number, then id வந்து என்ன பண்ண போறேன்னா n1 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். தென் வந்து லேஅவுட் கிராவிட்டி வந்து சென்டர் ஹரிசாண்டல், கிராவிட்டி வந்து சென்டர் ஹரிசாண்டல் செட் பண்ணிக்கிறேன். சென்டர் ஹரிசாண்டல் செட் பண்ணிட்டு இன்புட் டைப் வந்து நம்பர்ல செட் பண்ணிக்கிறேன். தென் வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த இன்புட் டைப் வந்து நம்பர்னு செட் பண்ணதான என்ன ஒரு அட்வான்டேஜ்னா டைரக்டா வந்து கீபோர்டில் வந்து 1 2 3 என்ற அந்த டெசிமல் நம்பர்ஸ்லாம் வந்துடும். ஓகேவா. டெக்ஸ்ட் சைட் வந்து 18 SPன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. 18 SP வச்சுக்கிட்டு மார்ஜின் டாப் இந்த சைடு லெஃப்ட்ல வந்து ஒரு 5 dB கொடுத்துக்கிறேன். ஓகேவா. மார்ஜின் டாப் வந்து மார்ஜின் டாப் வந்து ஒரு 10 dB கொடுத்துக்கிறேன். ஓகேவா. கொடுத்துட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் எடிட் டெக்ஸ்ட் வந்து இது ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்னு செட் பண்ணிக்கிறேன், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். செட் பண்ணிட்டேன். தென் வந்து நமக்கு இன்னொரு ஒரு எடிட் டெக்ஸ்ட் தேவைப்படுது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்றேன்னா கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இங்க வந்து ஐடி வந்து n2 மாத்திக்கலாம். தென் வந்து இந்த ஃபர்ஸ்ட்ன்ற இடத்துல வந்து செகண்ட்னு போட்டுக்கலாம். செகண்ட்னு போட்டாச்சா. செகண்ட் போட்டப்போ நம்ம வந்து 2 இன்புட் ஃபீல்ட், அதாவது 2 எடிட் டெக்ஸ்ட் வந்து கிடைச்சிருச்சு. தென் வந்து இந்த 2 எடிட் டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு 4 பட்டன் தேவைப்படுது. ஏன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணோம், அதாவது அடிஷன் சப்ராக்ஷன். ஸோ 4 ரிலேட்டிவ் லேஅவுட் போட்டு ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட் போட்டுக்கிட்டு இந்த எடிட் டெக்ஸ்ட் கீழே ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட். ஓகேவா. அந்த ரிலேட்டிவ் லேஅவுட் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா 50 dB, 50 dB, மார்ஜின் வந்து ஒரு 50 dB. மார்ஜின் கொடுத்தா லெஃப்ட் ரைட்டு எல்லா இடத்துலையும் அதுவே ஆட்டோ அலைன்மெண்ட் ஆகிடும். ஓகேவா. லேஅவுட் கிராவிட்டி வந்து சென்டர் ஹரிசாண்டல் கொடுத்துட்டேன். தென் வந்து இது மேட்ச் பேரண்ட்னே இருக்கட்டும். இது வந்து wrap content இப்போ கொடுத்தா நம்ம வந்து wrap content வரும். இப்போ இதில் வந்து 4 பட்டன் வந்து செட் பண்ணுவோம். பட்டன் இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 20 dB, ஓகேவா. ஐடி வந்து என்ன பண்ண போறேன்னா பட்டன் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. தென் அதுக்குள்ள டெக்ஸ்ட்னு என்ன கொடுக்க போறேன்னா ஆட் அப்படின்னு கொடுக்க போறேன். ஆட்னு கொடுத்துட்டேன். ஆட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போகுதுன்னா கொஞ்சம் விசிபிளா இருக்கிறதுக்காக பத்தல. ஸோ வந்து வித் 60 கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்படி கொடுத்துட்டு நான் ஐடி இதை கொடுத்துட்டேன். தென் வந்து இந்த பட்டன் அப்படியே காப்பி பண்ணி 3 டைம்ஸ் அகைன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
பட்டன் 1, பட்டன் 2 வந்து சப்ராக்ஷன். உங்களுக்கு இப்படி கொடுத்தாலும் இங்கே கேப்சூலில் வரும். இங்கே 2 ரைட் ஆஃப்னு கொடுத்தாக்கா அடிஷன் பக்கத்தில் வந்துடும். ஸோ பட்டன் 1 தான் அடிஷன். வந்து எனக்கு ஷிஃப்ட் ஆகுதான்னு பார்க்கணும். சாரி, தென் பட்டன் 3, பட்டன் 4. ஓகேவா? வந்து இது எனக்கு சென்டர் வந்து கொஞ்சம் சென்டராக வரணுன்றதுக்காக அடிஷன் வந்து 2 லெஃப்ட், சாரி மார்ஜின் லெஃப்ட் பண்ணுறேன். எப்படின்னா ஒரு 20 dBக்கு பண்ணுறேன். 20, 50. ஓகேவா? வந்துட்டேன். இது வந்து நான் என்ன பண்ணணும், லேஅவுட் பிலோ அப்படின்னு போட்டாக்கா நம்மளுக்கு எதுக்கு கீழே வரணும் அப்படின்னா வந்து எனக்கு பட்டன் 1 கீழே வரணும். பட்டன் 1 கீழே வந்துடுச்சா? தென் வந்து இது வந்து எனக்கு வந்து எதுக்கு 2 ரைட் ஆஃப் பட்டன் 3, சாரி ரைட் ஆஃப் டிவிஷன். ஓகேவா? பட்டன் 3 லேஅவுட் பிலோ வந்து பட்டன் 3 வந்து மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 50 dB. ஓகேவா? வந்து 4 பட்டன் நமக்கு வந்துடுச்சு. இந்த 4 பட்டனுக்கு வந்து ஒவ்வொரு தனித்தனி யூனிக் ஐடி இருக்கு. அந்த ஐடி யூஸ் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ரிசல்ட்டை ஷோ பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட் வியூ தேவைப்படும். ஸோ டெக்ஸ்ட் வியூ வந்து ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்கு கீழே டெக்ஸ்ட் வியூ மேட்ச் பேரண்ட் wrap content layout gravity center horizontal hint வந்து என்னன்னா result appear here அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டாச்சா? டெக்ஸ்ட் சைஸ் வந்து ஒரு 18 sp. டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து இட்டாலிக். ஓகேவா? இது கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட் எண்ட் ஓவல். நீங்கள் வந்து பேக் எண்ட் வந்து கோட் பண்ணலாம். வாங்க பேக் எண்ட் கோட் பண்ணுறது முன்னாடி 2 எடிட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எடிட் டெக்ஸ்ட் 1, எடிட் டெக்ஸ்ட் 2, ஒரு டெக்ஸ்ட் வியூ. ஸோ டெக்ஸ்ட் வியூ 4 பட்டன் 1, பட்டன் 2, பட்டன் 3, பட்டன் 4. இப்போ இது எல்லாத்தையும் வந்து வியூ ஐடி வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ வந்து எடிட் டெக்ஸ்ட் 1 id r dot id dot n1 ஓகேவா. தென் வந்து டெக்ஸ்டிவ் வந்து டெக்ஸ்டிவ்க்கு ஐடி செட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஐடி செட் பண்ணிக்கலாம். ஐடி டாட் ஷோ ரிசல்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஷோ ரிசல்ட் அப்படின்னு போட்டுட்டாச்சு. ஸோ வந்து இந்த இடத்துல டெக்ஸ்டிவ் ஃபைன் ஐடி ஆர் டாட் ஐடி டாட் ஷோ ரிசல்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். தென் வந்து பட்டன் 1 ஃபைன் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் ஐடி வந்து என்ன வச்சுருக்கோம் b1. ஸோ கண்ட்ரோல் டி அழுத்தி டூப்ளிகேட் எடுத்துங்க 3 டைமு. ஸோ பட்டன் 3 பட்டன் 4 பட்டன் 4 பட்டன் 2 பட்டன் 3 அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு என்னென்னா 3 ஸ்ட்ரிங்கு தேவை, சாரி 2 ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தேவை. ஏன்னா நீ எடிட் டெக்ஸ்ட்லேருந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஓகேவா. s1 s2 2 இன்டீஜர் தேவை a, b. ஏன்னா வந்து சம் ஆட் பண்ணும். இன்னொன்று வந்து அதோட ரிசல்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு 3 இன்டீஜர் 2 ஸ்ட்ரிங்கு தேவைப்படுது. ஓகேவா. திருப்பி வந்து இப்போ 4 பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் மெத்தட் போட்டுங்க. ஓகேவா. அது எப்படி போடணும்னா b1 டாட் செட் ஆன் கிளிக் நியூ ஆன் கிளிக் லிசனர். இப்போ வந்து அதே போல் இதை காப்பி பண்ணி ஒரு டைம் பேஸ்ட் பண்ணிங்க. பட்டன் நேம் மாற்றிங்க b4 b3 b2. இதுக்குள்ளே வந்தாக்கா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து எடிட் டெக்ஸ்ட்டில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணோம். ஸோ s1 ஈக்குவல் எடிட் டெக்ஸ்ட் டாட் கெட் டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி திருப்பி ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கணும். ஓகேவா. ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், s2 டாட் எடிட் டெக்ஸ்ட் டாட் டு கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங் டாட். ஓகேவா. இப்படி வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணால் கெட் பண்ண ரெண்டுத்தையும் வந்து இன்ட்டாக மாற்றணும். ஸோ a ஈக்குவல் டு இன்டிஜர் டாட் பார்ஸ் இன்ட்ன்ற இந்த லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துங்க, கண்ட்ரோல் டி எடுத்துங்க, டூப்ளிகேட் எடுக்க. இதை வந்து பின்னு மாற்றிங்க. கோடு அலைன்மெண்ட் பண்ணால் கண்ட்ரோல் ஆல்ட் எல் யூஸ் பண்ணிங்க, கோடு ஃபுல்லாக அலைன் ஆகிடும். ஓகேவா. வந்துச்சு. இப்போ சின்ற வேரியபிள் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம அடிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா. பி அப்படின்னு அடிஷன் ஆகிடுச்சு. இதை வந்து டெக்ஸ்ட் வியூவில் ஷோ பண்ணணும். டெக்ஸ்ட் வியூ டாட் செட் டெக்ஸ்ட். ஓகேவா. செட் டெக்ஸ்ட் என்ன பண்ணால் இன்டீஜர் டாட் டு ஸ்ட்ரிங் இன்ட்டு வந்து சி தான். ஓகேவா. தென் இந்த 5 லைன் இந்த 6 லைனையும் காப்பி பண்ணிக்க. காப்பி பண்ணி ஒரு ஆன் கிளிக்குள்ளேயும் பேஸ்ட் பண்ணிங்க. எனக்கு இங்கே வந்து டிவிஷன் நடக்கணும். பட்டன் 4 டிவிஷன், பட்டன் 3 மல்டிப்ளிகேஷன் செட் பண்ணுறேன். இதில் வந்து சப்ராக்ஷன். ஓகேவா. நம்மளோட இது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ரன் பண்ணிங்க. ஓகேவா. ரன் பண்ணிவிட்டு பில்ட் ஆகும். ப்ராஜெக்ட் பில்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பில்ட் ஆன பிறகு நம்ம அவுட்புட் பார்க்கலாம். அவுட்புட் பார்க்குறதுக்கு நான் வந்து ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டெக் ஃப்ரீ.